அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வா அலைக்கும் சலாம். அஸ்மா வாமா, எப்படி இருக்கிற? அம்மா வாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் மாமி. உஸ்மான் எங்க ஆளகானோம்? உஸ்மான் கடைக்கு போயிருக்கான். சரி மாமி. மாமி நாளைக்கு எனக்கு பர்த்டே. அதுக்கு உங்களையும் உஸ்மானையும் மாமாவையும் அம்மா கூப்பிட்ட சொன்னாங்க. நாளைக்கு சாயந்தரம் வீட்ல கேக்கு வெட்ட போறோம். மறந்துடாம வந்துருங்க. மாமாட்டையும் சொல்லிருங்க. சரி மாமி, நான் போயிட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ், எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன். போயிட்டு வா அஸ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? வாங்க சாப்பிடலாம். ஆங், முடிஞ்சது. உஸ்மான் சாப்பிட்டியா? இல்ல வாப்பா, உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு இருக்கேன். ஆங், சொல்ல மறந்துட்டேன். நம்ம அஸ்மா வீட்டுக்கு வந்திருந்தா. நாளைக்கு அவளுக்கு பர்த்டேவாம். கேக்கு வெட்டுறாங்களாம். உங்க தங்கச்சி கூப்பிட்ட சொன்னாங்களாம். சொல்லிட்டு போனா. ஓ, அஸ்மாவுக்கு 8 வயசு ஆயிருச்சா? வாப்பா, நாளைக்கு நாம எல்லாரும் அஸ்மாவோட பர்த்டேக்கு மாமி வீட்டுக்கு போறோமா? இல்ல உஸ்மான், நாம போக மாட்டோம். ஆயிஷா, அது என்ன புதுசா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க? பிறந்த நாள் கொண்டாடுறது இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத ஒரு செயல். நம்மோட மொத்த வாழ்நாள்ல ஒவ்வொரு வருஷமும் கழியறதை எப்படி கொண்டாட முடியும்? நம்ம ஏதாவது சாதனை பண்ணுனா அதை கொண்டாடலாம். ஆனா இதுல என்ன சாதனை இருக்கு? நாம பிறக்கிறது நம்ம கையிலையா இருக்கு? அல்லாஹ் தீர்மானிச்ச ஏதோ ஒரு நாள்ல நாம பிறந்தோம். அதை கொண்டாடுறதுல அர்த்தம் இல்ல. பிறந்த நாள் கொண்டாடுறது கிறிஸ்தவர்களிடருந்து காப்பி அடிக்கப்பட்ட விஷயம். இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முந்தையவர்களின் வழிமுறைகளை நீங்கள் அங்குலம் அங்குலமாக முழம் முழமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஓர் உடும்பின் பொந்துக்குள் புகுந்திருந்தால் கூட நீங்கள் அதிலும் புகுவீர்கள்னு சொன்னாங்க. அதுக்கு சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற யாரைன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நாமளும் கிறிஸ்தவர்களோட வழிமுறையத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்டுட்டு அஸ்மா வீட்டுக்கு போய் பர்த்டே பார்ட்டிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்.